வெல்கம் டு ஃபேமிலி கிட் சேனலுங்க. இன்றைக்கி நம்ம கேரட் புட்டிங் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 5 கேரட் சீவி எடுத்துக்கலாம், 2 டம்ளர் பால் எடுத்துக்கலாம், ஒரு கைப்பிடிகளுக்கு வேர்க்கடலை, கல்பாசி எடுத்துக்கலாங்க. கேரட்டு கழுவி கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே கல்பாசியை நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு அந்த கடல்பாசியை அதில் போட்டுட்டு கிண்டிகிட்டே இருக்கலாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் ஏற்கனவே எடுத்து வச்ச வறுத்த வேர்க்கடலை போட்டுட்டு குக்கரில் வேக வச்ச கேரட்டு பால் அதையும் சேர்த்து அதில் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அரைச்சதை அந்த பேனில் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. தேவையான அளவு 1 கப் சர்க்கரை போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறுங்க. அது தோசை மாவு பதம் வர மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் எடுத்து அதை ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிடுங்க. 4 மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா கேரட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சுங்க.